Now I want to touch upon certain practical problems our young people are facing in the church. We can't simply blindly tell them go, go, go and not helping them in their going. இப்பொழுதும் கூட இந்த சபைகளிலே நடைமுறையிலே காணப்படுகின்றதான சில பிரச்சனைகளை இளைஞருடைய கண்ணோட்டத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்களை வெறுமனே போ 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 என்று சொல்லுவதனாலே காரியம் முடிந்து போவது கிடையாது. நடைமுறையிலே பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். What are the problems that youth face when they go to churches? சபைகளுக்கு செல்லும் பொழுது இளைஞர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தான் என்ன? There are several of them, but I want to touch on three of them now. அநேக பிரச்சனைகள் உண்டு. மூன்று முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் நான் முன்வைக்கின்றேன். They become overcritical about the ungodly lifestyle of some of the members of the church. சபையிலே காண்கின்ற மக்களுடைய சில தேவ பக்தியற்ற வாழ்க்கையை குறித்து அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்திற்குள் வருகிறார்கள். I remember, in the year 1962 when I was born again, everybody in the church looked for my eyes as the worst of sinners in the world. 1962 ஆண்டிலே நான் சபைக்கு சென்ற பொழுது சபையில் இருந்த எல்லாருடைய கண்களும் பாவிகளிலே பிரதான பாவியை பார்ப்பது போல என்னை பார்த்தார்கள். No. When I was born again, everybody in the church appeared to me as the worst of sinners in the world. நான் சொன்னதற்கு மறுதலையாக அந்த தேற்றத்தை புரிந்து கொண்டேன். That's a problem. Yes, please. பார்ப்பவர்கள் எல்லாம் சபையிலே என்னுடைய கண்களுக்கு பிரதான பாவிகளாக தோற்றமளித்தார்கள். If somebody smoked, people will not smoke inside the church. Very religiously, they will just come out of the church, go under a tree, smoke, and they will come in. Oh, this fellow, he'll go to hellfire. நான் சபைக்கு சென்ற பொழுது அங்கே சில மக்கள் புகைப்பிடிப்பதற்காக ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே வெளியே வந்து வேக வேகமாக புகையை இழுத்து வெளியே தள்ளிவிட்டு அங்கே உள்ளே வந்து அமர்ந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் கொதித்து எழும். நிச்சயமாக இந்த மனிதன் நரக அக்கினிக்குத்தான் போக போகிறான். Only one theater was there in Nazareth at that time. When people started going, people don't go to theater in Nazareth in the proper road. They will go in all small lanes. நாசரேத்திலே ஒரே ஒரு திரையரங்கம் தான் உண்டு. அந்த திரையரங்கிற்கு வளைந்து வளைந்து ஒளிந்து ஒளிந்து செல்வதற்கு அங்கே குறுக்கு வழிகள் அநேகம் உண்டு. And radio, you know what I will say? You know what I will shout? If you are a Christian, your radio cannot be tuned for a sinny song. Even if you tune it to a sinny song, that radio will not sing sinny song. That's what I used to preach. வானொலியை பொறுத்தமட்டிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களேயானால் சினிமா பாட்டுகளை கேட்பதற்காக உங்க வானொலிகளை நீங்கள் ஒருபோதும் திருப்ப கூடாது என்று நான் பேசுவேன். Vehemently, I used to criticize these people. மிக தீவிரமாக வெகு தீவிரமாக இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நான் சாடுவேன். But it took time for me to come to book of Titus, 3rd chapter, verses 2 to 4. தீத்து 3வது அத்தியாயம் 2 முதல் 4ஆம் வசனம் வரை காணப்படுகின்ற பகுதியை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நாட்களாயின. Turn with me to book of Titus, 3rd chapter. தீத்து 3. Don't speak evil of anyone. ஒருவனையும் தூஷியாமலும், be gentle, சண்டை பண்ணாமலும், be gentle, be gentle. இருக்கு அடுத்த வார்த்தை இருக்கு, அந்த சமாதானத்துக்கு அடுத்து இருக்கு. Gentle, be gentle. சாந்த குணத்தை காண்பிக்கவும், showing humility to all men, humility to all men. தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் நினைப்பூட்டு. Why? ஏன்? We ourselves were also once foolish. நாமும் கூட ஒரு காலத்திலே அப்படித்தானே முட்டாளாய் இருந்திருக்கிறோம். You see how beautifully he brings out that நம்மளும் அப்படித்தானப்பா இருந்தோம், ஏன் அவ்வளவு அவசரப்படுற? We ourselves also were once like this. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். We were foolish, he says we were foolish. முட்டாள்களாய் இருந்திருக்கிறோம். We were disobedient, கீழ்ப்படியாதவர்கள், deceived, வழிதப்பி நடக்கிறவர்கள், serving various lusts and pleasures, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், living in malice and envy, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவித்தவர்கள், hateful and hating one another. பகைக்கப்படத்தக்கவர்கள். See, we were also living like that. நாமும் அப்படித்தானே வாழ்ந்தோம். So why don't you be gentle with people? Why don't you be just humble before people? இப்படி இருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே ஏன் மக்களிடத்திலே நாம் கரிசனையாய் இருக்க கூடாது? ஏன் அவர்களிடத்திலே சற்று பொறுமையாய் இருக்க கூடாது? But what happened? என்ன நடந்தது? But what happened? ஆனால் என்ன நடந்தது? Look at the 4th verse. 4வது வசனம்.
But when the kindness and the love of God, our Savior, towards man appeared. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனிதர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது until that time we were also like that. We were also so foolish. அந்த செயல் நடைபெறுகின்ற வரை நாமும் கூட புத்தியினராய் இருந்தோம். Make youth to understand that so that they do not become overly critical. இந்த சத்தியத்தை இளைஞர் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். அப்படியானால் குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை அவர்களிடத்தில் காணப்படாது. There was a drunken man. அங்கே ஒரு குடிகாரன். He lost all his senses. புத்தி சுயாதீனமே இல்லை. Dragged by policemen on the streets. தெருவிலே காவல்துறையினரால் இழுத்துச் செல்லப்படுகின்றான். John Wesley with his associates, with all his preaching ropes and cassettes, going to address a convention. ஜான் வெஸ்லி தன்னுடைய போதக உடை தரித்தவராக தன்னுடைய உடன் ஊழியர்களோடு ஒரு கருத்தரங்கிலே பேசுவதற்காக அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். Suddenly he stopped. உடனடியாக திடீரென்று அவர் நின்றார். Looked at that man dragged by the policeman. காவல்துறையினரால் இழுத்துச் செல்லப்பட்டதான அந்த நபரை உற்று நோக்கினார். His eyes became full. அவருடைய கண்கள் வைராக்கியத்தால் நிறைந்தது. Another few moments, his co-workers noticed that John Wesley began to sob. அவருடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்து அழுவதை அவருடைய உடன் ஊழியர்கள் எல்லாம் கவனித்தார்கள். They didn't understand what was happening to their preacher. அந்த பிரசங்கியாருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கவில்லை. You know what John Wesley said? அப்பொழுது ஜான் வெஸ்லி என்ன சொன்னார் தெரியுமா? There goes John Wesley, but for the grace of God. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் அந்த குடிகாரன் இருக்கின்ற இடத்தில்தான் ஜான் வெஸ்லியும் இருந்திருப்பார். There goes John Wesley, but for the grace of God. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் அந்த நிலையில்தான் இந்த ஜான் வெஸ்லியும் இருந்திருப்பார். Beloved, that has become one of the classic statements in church history. திருச்சபை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வாக்கியம் இது. Next time you see a chain smoker, next time you see a drunkard, next time you see a debaucherer on the street, don't become critical, become concerned. புகைபிடிக்கின்றதான ஒரு நபரையோ குடிகாரனையோ அல்லது மோசமான பாவத்திலே இருக்கின்ற ஒரு நபரையோ அடுத்த முறை நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது இந்த எண்ணத்தை மனதிலே கொள்ளுங்கள். Turn with me to 1 Timothy. There is another, again in Timothy also he writes the same truth. தீமோத்தேயிலும் கூட அதே சத்தியத்தை அவர் எழுதுகின்றார். First chapter. முதலாவது அத்தியாயம். Reading from verses 13 to 16. 13 முதல் 16 வசனங்கள். I was formerly a blasphemer. முன்னே நான் தூஷிக்கிறவனும் I was a persecutor. துன்பப்படுத்துகிறவனும் I was an innocent man. கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். But I obtained mercy because I did it ignorantly in unbelief. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். The grace of our Lord Jesus Christ was exceedingly abundant towards me. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. Then only he said, this is a faithful saying and worthy of all acceptance, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am the chief. அதன் பிறகுதான் இந்த மனோகரமான வசனத்தை அவர் சொன்னார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். And in 16th verse, you know what he says? 16வது வசனத்திலே அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? For this reason I obtained mercy, that in me first Jesus Christ might show all long suffering and patience as a pattern to all those who would believe later on. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு ஒரு மாதிரியா இருக்கும் பொருட்டு. How God is so patient. I became a pattern for all those who are going to believe. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். So when the young people are born again and they're just jumping and thumping with joy of salvation and redemption, when they go to the church and they see everything topsy-turvy, not according to what they have learned or what they have been preached about and what they have been taught, then immediately there's a lot of imbalance and tension. Teach them. There goes John Wesley, but for the grace of God. We ourselves once were so foolish, but God was kind to us. So let us be kind to people.
இளைஞர்கள் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு செல்லும் பொழுது அவர்கள் புதிதான பரவசத்தோடு கூட இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றதான ஒரு துள்ளுகின்ற ஆவியோடு செல்லும் பொழுது தங்களுடைய கண்களிலே இப்படிப்பட்டதான மக்கள் தலைகீழாய் நடக்கிறதை காணும் பொழுது அவர்கள் கொதித்தெழுகின்றார்கள். அவர்களிடத்திலே சொல்லுங்கள், முன்னொரு நாளிலே நீங்களும் தூஷிக்கிறவர்களாயும் துன்மார்க்கருமாய் இருந்தீர்கள். ஜான் வெஸ்லி சொன்னது போல கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் தெருவிலே காணப்படுகின்ற அந்த மனிதனை போல்தான் நாமும் இருந்திருப்போம் என்கிறதான சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்துரையுங்கள். The first problem is being critical about others. மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கின்றதான சிந்தைதான் இளைஞரிடத்திலே காணப்படுகின்ற முதல் பிரச்சனை. The other side of the problem is being criticized by others. இரண்டாவது பிரச்சனை மற்றவர்களால் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகின்றதான நிலை. That is why Paul said, let no man criticize you, let no man despise you, let no man intimidate you. That's what he said. ஆகவேதான் தீமோத்தேயுக்கு அடுத்து சொல்லும் பொழுது பவுலப்போஸ்தலன் சொன்னார், ஒருவனும் உன்னுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு, குறை கூறாதபடிக்கு, பயமுறுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. That means the responsibility is squarely on the young people, isn't it? அதனுடைய பொருள் என்ன? இதற்கான பொறுப்பு இளைஞர் மேலேயே உள்ளது. Let no man despise you means you should walk in such a way that nobody criticizes you. ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது என்றால் என்ன பொருள்? அசட்டை பண்ணாத அளவுக்கு நீ முன்மாதிரியாக நடந்து கொள். You know, there is one main area where these young people should be extra careful. ஒரு முக்கியமான பகுதி இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது. Keep two verses together, keep one bookmark on one side and another bookmark on the other side. One in 1 Timothy 4th chapter 12th verse. நான் சொல்கின்ற இரண்டு வசன பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் பாருங்கள். முதலாவது வசனம் 1 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்தில் வருகின்றது. For 12th verse. 12வது வசனம். Next one is Titus 2nd chapter verses 7 and 8. இரண்டாவது வசனம் தீத்து 2வது அத்தியாயம் 7 8 வசனங்கள். Keep two bookmarks on these two verses. இந்த இரண்டு வசனங்களிலும் நீங்கள் குறிப்புகள் வைத்துக் கொள்ளுங்கள். In 1 Timothy 4:12 he says, let no one despise you, be an example. Encircle the word example. 1 தீமோத்தேயு 4:12 ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு மாதிரியாயிரு என்று கூறுகின்றார். மாதிரியாயிரு என்கிற அந்த சொல்லை வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். Now come to Titus 2nd chapter. இப்பொழுது தீத்து 2வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at verses 7 and 8. In all things show yourself to be a pattern. Encircle the word pattern. 7 8 வசனத்திலே நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அங்கும் மாதிரி என்கிற வார்த்தையை வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். In English there are two different words used. One is example and the other is pattern. ஆங்கிலத்திலே முன்மாதிரி என்று ஒரு இடத்திலும் மற்றொரு இடத்திலே மாதிரி என்றும் கூறப்பட்டுள்ளது. இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. In 1 Timothy there are 6 things mentioned in which you must be an example. 1 தீமோத்தேயு 4:12 சொல்லப்பட்டுள்ள வசனத்தில் 6 காரியங்களிலே நீ முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. And in Titus 2:7 and 8 there are 5 things which are mentioned in which you must be a pattern. தீத்து 2:7-8 5 காரியங்களை குறிப்பிட்டு இவைகளிலே முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. But in both the list one thing is common. You know what it is? Speech. இரண்டிலும் பொதுவாக சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் வார்த்தை. In one place it is called word and in the other place it is called speech. ஒரு இடத்திலே வார்த்தை என்று கூறப்பட்டுள்ளது, மற்றொரு இடத்திலே வசனம் பேசுதல் என்று கூறப்பட்டுள்ளது. In other words, both speaks about the way we talk. இரண்டையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் நாம் பேசுகின்ற விதம் என்று சொல்லலாம். In Timothy that word speech comes first. In Titus that word speech comes last. வார்த்தை என்கிறதான சொல் தீமோத்தேயுவில் வருகின்ற பகுதியில் முதலிலும், பேசுதல் என்று வருகின்றதான சொல் தீத்துவில் சொல்லப்பட்ட பகுதியில் இறுதியிலும் வருகிறது. There comes an emphasis. அங்கே ஒரு காரியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. Many young people don't know how to talk. அநேக இளைஞருக்கு எப்படி பேசவென்று தெரியாது. They speak out of impulse. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிவிடுவார்கள். They speak in haste. அவர்கள் பதறி பேசிவிடுவார்கள். Because they have a desire to impress other people in what they say or what they speak. எப்படியாவது மற்றவர்களை வசப்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே அவர்கள் உதடுதொடுமாறி பேசிவிடுவார்கள். And these days slang has become very common. இப்பொழுதெல்லாம் இப்படி கொச்சையாய் பேசுவது என்பது சர்வசாதாரணமாக போய்விட்டது. You know, they suddenly will say, damn it. சாவுக்குறாக்கி போடா.
You know, it's a very common word, but how serious and how bad that word is, nobody thinks about it. இது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை என்று அவர்கள் யோசித்து பார்ப்பது கிடையாது. இதனை கேட்கின்ற மனிதன் எவ்வளவு புண்படுவான் என்று அவர்கள் நினைத்து பார்ப்பதும் கிடையாது. But Paul wrote to Timothy and Titus, you must be an example in your speech, in your word. That's the main thing. If you are loose in your words, nobody will respect you. தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது உன்னுடைய வார்த்தையிலே உன்னுடைய பேச்சிலே நீ கவனமாய் இருக்க வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். There is no grammar in their speech and there is no grammar in their writing also. அவர்கள் பேசுகின்ற பேச்சிலும் இலக்கணம் கிடையாது, எழுதுகின்றதான வரிகளிலும் இலக்கணம் கிடையாது. It has become an SMS generation, no grammar anywhere. சுருக்கு செய்தி யுகமாக இது இருக்கின்றபடியினாலே அவர் எழுதுகின்றதான வார்த்தைகளிலே இலக்கணம் கிடையாது, ஏன் எழுத்து பிழையும் அநேகம் உண்டு. Already he does not know grammar, already he does not know spelling. Now this SMS become advantageous to him. ஏற்கனவே வார்த்தைகளுக்கு அவனுக்கு எழுத்து கூட்டி சொல்ல தெரியாது, இப்பொழுது ரொம்ப வசதியாக போய்விட்டது. இந்த SMS யுகத்திலே எழுத்து பிழைகள் அங்கீகரிக்கப்பட்டாயிற்று. Please ask your young people to read Hindu newspaper or Indian Express newspaper and regularly the editorial passages, the editorial articles. உங்களுடைய இளைய தலைமுறையினரை ஹிந்து பத்திரிகையையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையையும் குறிப்பாக அதிலே வருகின்றதான தலையங்க கட்டுரையையும் அவசியம் வாசிக்க சொல்லுங்கள். Because language construction, sentence construction is very important. We cannot reach the modern generation or the future generation if our language, if our speech is not correct. நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை வழக்கு சரியாக இல்லை என்றால் நம்முடைய இளைய தலைமுறையினரை நாம் நிச்சயமாகவே சந்திக்கவே முடியாது. நம்முடைய மொழியும் நாம் கையாளுகின்றதான எழுத்துக்களும் சரியான விதத்திலே பிழையின்றி காணப்பட வேண்டும். High five and all you can talk in your college campus. High five you cannot talk inside the church. ஹை ஃபை என்பதெல்லாம் உங்களுடைய கல்லூரி வளாகத்தோடு முடிவடைந்து விடும். ஆனால் சபை என்று வரும் பொழுது அங்கே அதற்கு இடமில்லை. There must be some dignified speech. அங்கே வார்த்தையிலே கண்ணியம் வேண்டும். There should be some mannerism. அங்கே வார்த்தைக்கு மரியாதை வேண்டும். Paul told Timothy, Paul told Titus, in your speech nobody should despise you. You should behave like that in the church of Jesus Christ. உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய பேச்சிலே ஒருவரும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு சபை மக்களுக்கு முன்மாதிரியாய் இருங்கள் என்று தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் இடித்துரைத்தார். I have a question. எனக்கு ஒரு கேள்வி. If you youth workers, if we youth workers, if we do not teach our young people these age-old important values and principles, whom do you think will teach them? Come on, please answer me. இளைஞர் அருட்பணியாளர்களாகிய நீங்கள், வாலிபர் ஊழியர்களாகிய நாம் இந்த பேச்சில் மரியாதையும் கண்ணியமும் காட்ட வேண்டிய முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினருக்கு சொல்லாவிட்டால் வேறு யார் சொல்ல போகின்றார்? Just think about it. Will newspapers, will media tell them? ஊடகங்களா இவர்களுக்கு உபதேசிக்க போகின்றன? Will movies tell them? திரைப்படங்களா இவர்களுக்கு உபதேசிக்க போகின்றன? Will their peers tell them? அவர்களுடைய இளைய நண்பர்களா அவர்களுக்கு இதை சொல்ல போகின்றார்கள்? Will their professors tell them? அவர்களுடைய பேராசிரியர்கள் தான் இதை சொல்ல போகின்றார்களா? They don't even listen to the professor for their subject matter. Well, will they talk about their professors about the speech matter? பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களையே அவர்கள் செவிமடுத்து கேட்பதில்லை. அவர்கள் சொல்லுகின்ற இந்த உபதேசங்களையே கேட்க போகின்றார்கள். You have an awesome responsibility. உங்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. This generation is destroying itself. இந்த தலைமுறை தன்னைத்தானே உருவ குத்திக் கொண்டிருக்கிறது. Do you envy the modern generation? Sorry sir, I pity the modern generation. இந்த நவீன தலைமுறையினரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களோ? இல்லை இல்லை, அவர்களை பார்த்து நான் பரிதபிக்கின்றேன். You should have a pity for the generation. Don't envy them. Ayyo, I cannot operate the computer. Go. Don't think like that. Envy them. Don't envy them. Pity them. ஐயோ, அந்த இளைய தலைமுறையினர் கணனியை பார்ப்பது போல, அதை செய்வது போல, இதை செய்வது போல என்னால் செய்ய முடியவில்லை என்று அவர்களை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள், அவர்களுக்காக பரிதபியுங்கள். Only that pity will fill you with all compassion, care and concern. அவர்களை குறித்ததான இந்த பரிதாபம் தான் அவர்களை குறித்ததான ஒரு மனதுருக்கத்தினாலும் அக்கறையினாலும் கரிசனையினாலும் உங்களை நிரப்பும். Now the third problem these young people face in the churches is that to become submissive and obedient to elders is not easy for this youthful age. சபைகளிலே வாலிபர்கள் சந்திக்கின்ற மூன்றாவது பிரச்சனை என்னவென்றால் அங்கிருக்கின்றதான மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து அவர்களிடத்திலே தாழ்மையாய்
பழகுவது அவர்களுக்கு கடினமாயிருக்கிறது. Generally, let it be any youth for that matter, any culture or country, that's immaterial. Generally, youth are revolting in their nature. பொதுவாக எந்த நாடானாலும் சரி, எந்த கலாச்சாரமானாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, பொதுவாக இளைஞர் மூப்பரிடத்திலே சற்று முரட்டாட்டமாகத்தான் இருக்கின்றார்கள். Turn with me for an all-time counsel by the senior-most apostle of the 12-member cabinet of the Lord Jesus Christ, whom Christ entrusted with the keys of the kingdom. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 உறுப்பினர் அடங்கிய அமைச்சரவையின் மிக முக்கியமான சீடனாகிய தாம் பரலோகத்தினுடைய திறவுகோல்களை ஒப்புவித்த பெருமைக்குரிய சீடனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். 1 Peter 5th chapter verses 5 and 6. 1 பேதுரு 5, 5, 6 வசனங்கள். I want to tell you, beloved, some of the things that I have been telling you yesterday and today I have not told this generation earlier. நேற்றும் இன்றும் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றதான அநேக காரியங்கள் இந்த இளம் தலைமுறையினருக்கு நான் இதுவரை சொல்லவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். From many pulpits I have not told these things. அநேக பிரசங்க மேடைகளிலே நான் இவைகளை சொல்லவில்லை. I took many months to prepare for this program. அநேக மாதம் நான் இந்த கருத்தரங்கிற்காக உட்கார்ந்து ஆயத்தம் செய்திருக்கின்றேன். 2 weeks I was in United States 2 weeks ago. 2 வாரங்களுக்கு முன்னதாக 2 வாரம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே நான் இருந்தேன். I did not go for shopping, I did not go for sightseeing, even though my hosts were insisting on doing it all the time. I was preparing for you because I knew this was one of the most important responsible assignments that have been given to me perhaps during the last 20-30 years. அங்கே நான் இருந்த நாட்களிலே ஊர் சுற்றி பார்ப்பதற்கோ கடைகளுக்கு செல்வதற்கோ என்னை அழைத்தவர்கள் பலமுறை கூப்பிட்டும் கூட நான் அதற்கு மறுத்துவிட்டேன். ஏனென்றால் இந்த முக்கியமான மாநாட்டிலே பேசுவதற்கு மிகவும் கருகலான சத்தியங்கள் இருக்கின்றதே, இதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பல மணி நேரங்களை எடுத்துக்கொண்டேன். And most of you are sitting here who have been hearing me and listening to me for many years. You know lots of new things, lots of fresh material I am giving you from this old book called the Bible. பல ஆண்டுகளாக என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், இதுவரை நான் பிரசங்கித்திராத புதிய காரியங்கள் பலவற்றை நான் இந்த இடத்திலே இந்த பழைய புத்தகத்தினின்று உங்களுக்கு முன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று. Because our times are getting over, but your times are up and now. எங்களுடைய காலங்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்களுடைய காலங்கள் இப்பொழுதுதான் உதயமாகி இருக்கின்றன. We were in our 20s when we started youth ministries, and now we are 60 pluses, and it is now your time to take up the baton and finish the last dash. 20களிலே நாங்கள் துவங்கிய பொழுது இந்த இளைஞர் ஊழியம் எங்களுடைய கையிலே இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 60களை தாண்டி விட்டோம். இப்பொழுது உங்களுடைய கையில் தான் இந்த ஓட்டம் இருக்கின்றது. இந்த ஓட்டத்தினுடைய கடைசி கட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. With a lot of seriousness and heart ache and burden I am sharing these messages with you. இதய வலியுடனும் இதய ஏக்கத்துடனும் உங்களோடு கூட இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். Because I believe in the program of God, this is not another program, this should become another event in church history. என்னை பொறுத்தமட்டிலே தேவனுடைய ஆதீனத்தினுடைய திட்டத்தின்படி இந்த நிகழ்ச்சி திருச்சபை வரலாற்றிலே இன்னொரு நிகழ்ச்சியாக அல்ல, இன்னொரு சம்பவமாக அது இடம்பெற போகின்றது. 1 Peter 5th chapter verses 5 and 6. Sorry for the digression. 1 பேதுரு 5, 5, 6 வசனங்கள். Likewise you younger people, அந்தபடி இளைஞரே, pastors are called to shepherd, but youngsters are called to submit. Submit yourselves to your elders. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். All of you be submissive to one another. Be clothed with humility. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். Youngsters, you be submissive to elders. Youngsters, you be submissive to your fellow youngsters. இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே சமயத்திலே இளைஞராகி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். God resists the proud. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். It is very easy for a novice to be puffed up. ஒரு நூதன சீசன் இருமாப்படைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. It's very easy for a novice to be puffed up. ஒரு நூதன சீடன் இருமாப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. God resists the proud. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார். But he gives grace to the humble.
ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார். Don't try to climb up or jump up or operate a lift button. குதித்து எழ வேண்டும் என்றோ தாவி குதிக்க வேண்டும் என்றோ நீங்கள் முண்டி அடித்துக் கொண்டு நினைக்காதிருங்கள். That's the younger generation's culture today. இதுதான் இன்றைய இளைஞனுடைய இயல்பான எண்ணம். Don't do that. அதை செய்யாதிருங்கள். In verse 6 we read, 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம், humble yourself under the mighty hand of God, that God may exalt you in due time. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். This is an exhortation exclusively given for young people. It is not in general, it is exclusive. That's what I said. Some of the things I am expounding in this conference are very specially meditated for you. இந்த வசனம் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வசனம் அல்ல, இளைஞருக்கென்று பிரத்யேகமாக சொல்லப்பட்டதான ஒரு அறிவுரை. ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற அநேக காரியங்கள் நான் நேரமெடுத்து தியானித்து புதிதாக உங்களுக்கு சொல்லுகின்றதான காரியம் என. Turn with me to the book of Acts and see how Paul served as an example in this in the aspect of respecting elders and submitting to elders. அப்போஸ்தலர் 20ஆம் அத்தியாயத்தை எடுத்து மூப்பர்களுக்கு எவ்வாறு அடங்கி இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக தான் வாழ்ந்த காரியத்தை கூறுவதை அந்த இடத்திலே கவனியுங்கள். Acts 23rd chapter. அப்போஸ்தலர் 23ஆம் அத்தியாயம். I will read the first 5 verses. I don't know how many of you know that this is in the Bible. முதல் 5 வசனங்களை வாசிக்கின்றேன். இவைகள் இந்த இடத்திலே இப்படி இருக்கிறது என்பதை இதற்கு முன் எத்தனை பேர் கவனித்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Paul, looking earnestly at the council, said, men and brethren, I have lived in all good conscience before God until this day. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா காரியங்களிலும் நான் நல்வன சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். And the high priest Ananias commanded those who stood by him to strike him on the mouth. அப்பொழுது தலைமை குருவாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். Then Paul said to him, God will strike you, you whitewashed wall, for you sit to judge me according to the law, and do you command me to be struck contrary to the law? அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் அமர்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான். And those who stood by said to Paul, do you revile God's high priest? சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய தலைமை குருவை வைகிறாயா என்றார்கள். You know what Paul said? அதற்கு பவுல் என்ன சொன்னார்? He's a backslider. He's a bloody goose. I can say this and even more I can say. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று நானாயிருந்தால் சொல்லியிருப்பேன். But you know what Paul said? ஆனால் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? Oh brothers, I don't know that he was a high priest. சகோதரரே, இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது. Because it is written, you shall not speak evil of the ruler of your people. உன் மக்களின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. They were all backslidden high priests, you know that. அங்கிருந்தவர்கள் எல்லாம் பின்மாற்றம் அடைந்த தலைமை குருக்கள் என்று தெரிந்த கதைதான். They were headhunters of John the Baptist and they were the executors of Jesus Christ. யோவான் ஸ்நானகனுடைய தலையை திருகி போட்ட தலைமை குரு தான் அங்கிருந்ததான மனிதன். இயேசு கிறிஸ்துவை கூட அநியாயமாய் நியாயம் தீர்ப்பதற்கு காரணமாய் இருந்த தலைமை குரு தான் அந்த மனிதன். இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். Worst of backsliding. பின்மாற்றத்தினுடைய ஒட்டுமொத்த முதலாளியாய் அவன் காணப்பட்டான். But what did Paul say? ஆனாலும் பவுல் என்ன சொன்னார்? Oh, is he a high priest? I'm sorry, I didn't know. Maybe he was in a mufti that day. He didn't have the cassock on. அவர் பிரதான ஆசாரியரா? ஆஹா, எனக்கு தெரியாதே. அவர் அங்கி அணிந்து வரவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அதனால் அவரை தலைமை குரு என்று எனக்கு அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. I'm very sorry. மன்னித்துக் கொள்ளுங்கள். Because the Bible says, don't speak evil of the ruler of your people. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உன் மக்களின் அதிபதியை தீது சொல்லாயாக. Should we not teach this principle to our young people? நம்முடைய இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை இல்லையா? If you don't teach them, who is going to teach them? நீங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் வேறு யார் சொல்லிக் கொடுப்பார்? Now why did Paul immediately say, oh, I'm sorry, I shouldn't have done it. Oh, I forgot that scripture passage and I didn't recognize this man also. ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன். வசனம் இப்படி சொல்லி இருக்க நான் அதனை மீறி விட்டேனே. அவர் இன்னார் என்று சொல்லி நான் அடையாளம் காணாமல் போய்விட்டேனே. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கூவினான்.
Why did he say that? அவன் ஏன் அப்படி கூறினான்? There was an overarching theme in his life. An overarching theme in his life. அவனுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருந்ததான ஒரு கருப்பொருள் இருந்தது. What was that? அது என்ன? That is there in the first verse. முதலாவது வசனத்திலே அது காணப்படுகிறது. In the second portion it is given there. இரண்டாவது பகுதியிலே அது உள்ளது. I have lived in all good conscience before God until this day. இந்நாள் வரைக்கும் எல்லா காரியங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். I don't want to abuse anybody and then sear my conscience. நான் யாரையும் தீதாக பேசி என்னுடைய நல்மனசாட்சியை நான் கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. I have a good conscience and I want to keep it with faith. எனக்கு நல்மனசாட்சி உண்டு, அதனை விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளவே நான் பிரியப்படுகிறேன். Yesterday I told you we must train the conscience and mind of our youngsters about the commandments of God and the consequences of sin. Have I not told you yesterday? நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், நம்முடைய மனதையும் மனசாட்சியையும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும், பழக்குவிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை அறிகின்ற அறிவிலும் அதனை மீறும் பொழுது ஏற்படுகின்றதான விளைவுகளையும் அறிவதிலே நம்முடைய இளைஞர்களுக்கு இப்படிப்பட்டதான மனப்பயிற்சியையும் மனசாட்சி பயிற்சியையும் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னதை நினைவு கூறுங்கள். So they become critical towards the church. சபையை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கும் சிந்தையோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். Or criticized by people. சபையாரால் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். Or we saw in the third thing, they refuse to submit to the elders. மூன்றாவதாக மூப்பர்களுக்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். The negative side. இது பாதகமான பகுதி. Is there a positive side? இதிலே சாதகமான பகுதி உண்டா?